ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வரக்கூடிய வீடியோ தான். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு நம்மளை பற்றி மட்டும் தான் ஜாஸ்தி யோசிப்போம். நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும், அப்புறம் வந்துட்டு நமக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நமக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னுட்டு நம்மளை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ட்டு நம்ம ரொம்பவே கான்சியஸாக இருப்போம். தப்பு கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குட்டி அவேர்னஸ் கண்டிப்பா வரும். அது என்ன பண்ணும்னா உங்க லைஃபையே அப்சைட் டவுனா பாசிட்டிவா மாத்தும். இவ்வளோ நாள் நீங்க பாத்துருந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம நீங்க உங்க லைஃப் வேற மாதிரி பாப்பீங்க. அப்படி என்ன இந்த வீடியோல பார்க்க போறோங்கிறத இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பொதுவா நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, ஒரு சிலவங்களை நமக்கு ஆகாதவங்களை பார்த்துட்டு அவங்கள ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க, அவங்கெல்லாம் லைஃப்ல இருந்தாங்கனாலே ரொம்ப கஷ்டம், அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள்ட்ட வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுமே வந்து எப்படி நெகட்டிவ் பீப்புளை வந்து லைஃப்ல நம்ம கூட வச்சுக்கிட்டே அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இல்ல முடியலையே அவங்கள்ட்ட இருந்து எப்படி விலகி இருக்கிறது, இல்ல அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னுட்டு நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். நெகட்டிவான மனிதர்களை நம்ம எப்படி கையாளணும், நம்ம எப்படி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணணும்ன்ட்டு. இப்போ வேற மாதிரி யோசிக்கலாம். அதாவது நம்ம ஒரு 10 பேரை நெகட்டிவ்னு சொல்றோங்கிறதுக்காக நம்ம வேற யூனிவர்ஸ்ல கிடையாது. நம்ம ஒண்ணும் பேரலல் யூனிவர்ஸ்ல அந்த பக்கமா இருந்துட்டு இந்த பக்கம் அங்கேருந்து கை நீட்டி நீ நெகட்டிவா இருக்க பாத்தியா நாங்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கோம் அப்படின்னு சொல்றோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருமே இதே ஒரு ஏர்த்ல இருக்கோம். இதுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம இன்னொருத்தர நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னொருத்தருக்கு எங்கேயாவது ஒரு லைஃப்ல நம்ம நெகட்டிவா இருப்போம். அத நம்ம பாக்குறதே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே குறை சொல்றது, ஜட்ஜ் பண்றது, அடுத்தவங்களை கை காட்டி பழி போடுறது இதெல்லாமே வந்துட்டு ஈஸியா வரும். தப்பே கிடையாது. ஹியூமன் நேச்சர் அதுதான். அதாவது மனுஷனுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. அதெல்லாம் பாவம். திருடுறான், அதை பண்றான், இதை பண்றான்னா மனுஷனோட அறிவை வச்சு அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அவன் அதை பண்றான். அவ்வளவுதான் தவிர அது தப்போ சரியோ கிடையாது. அவனுக்கு என்னைக்கு அது தப்புன்னு தெரியுதோ அதுல இருந்து அவன் மாறி வந்துருவான். தப்புன்னே தெரியலையா அவனோட முடிவு அப்படியே தான் இருக்கும். சோ அவன் கர்மா அப்படிதான் இருக்கு. இப்படிதான் இவ்வளவுதான் சிம்பிள். இதுல வந்துட்டு நம்ம பில்ட் ஆகுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஐயோ நான் என்னடா இப்படி இருக்கேன், அவங்க என்னடா அப்படி அவ்வளவு சூப்பரா இருக்காங்களே அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் அவேர்னஸ் அளவு ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே தவிர நம்மள நம்ம நினைச்சு கில்ட் ஆக கூடாது. அதே சமயத்துல என்ன பண்ணணுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம கோட்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, இங்கிலீஷ்ல இருக்கும் இது நல்லா இருக்கும். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மத்தவங்கள நம்ம கிட்ட எப்படி மத்தவங்க நடத்தணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மத்தவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த சிம்பிளான விஷயம் நமக்கு எங்க வரைக்கும் இம்பாக்ட் ஆகும்னா, ஈர்ப்பு விதியில ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இது கண்டிப்பா நடத்தி காட்டும். ஏன்னா ஈர்ப்பு விதிங்கிறது என்ன, கேட்கறது கொடுக்கறது மட்டும் கிடையாது. நம்மளோட சோல் டெவலப்மெண்ட் பண்றது, கர்மா நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு 1000 மடங்கு திரும்பி வரும். நல்லதோ கெட்டதோ அப்படியே திரும்பி வருதோ இல்லையோ அதை விட ஜாஸ்தியா கூட வரும். ஏன்னா நான் இப்படி ஒருத்தவங்க சொல்லி கேட்டிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஜாதகத்துல வந்து கெட்டதா சொன்னாங்கம்மா, நல்லதும் சொன்னாங்க. ஆனா நல்லது எனக்கு வந்து எதுவுமே நடக்கல. கெட்டதெல்லாம் சொன்ன உடனே நடக்குது. அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு ஜாதகத்தை கெட்டதுதான் எனக்கு நடக்குங்கிறத நம்மளோட ஆள் மனம் வந்து அவ்வளவு சூப்பரா நம்புது. அதனால அது நடக்குதே தவிர நமக்கும் நல்லது நடக்கும் தான். அந்த மாதிரி நம்மளும் மாத்த முடியும் தான். எல்லாமே இப்ப நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு ஹியூமன்ஸ் தான். நம்ம ஒண்ணும் பெரிய சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சுட்டு எல்லாம் இங்க வரல. ஓகேங்களா? அந்த ஒரு தெளிவு ஃபர்ஸ்ட் வாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? நம்மள சுத்தி இருக்கவங்கள்ட்ட யாருக்கிட்ட எல்லாம் நமக்கு பேச பிடிக்கும், யாரெல்லாம் பார்த்து அவாய்ட் பண்ணுவோம், யார்கிட்ட நம்ம ஜாஸ்தி அதாவது ரொம்ப லிமிட்டா இருப்போம், யார கண்டா ஒளிய போயிருவோம் நம்ம. இப்படின்னு நம்ம ஒரு சிலவரை வச்சிருப்போம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உங்க கூட இருக்கவங்களோட லைஃப பாக்குறீங்க. அவங்க லைஃப்ல நீங்க என்ன ரோல் பிளே பண்றீங்க? உங்கள கண்டாவே உட்றாங்களா? இல்ல உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேசுறாங்களா? உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்களா? உங்க கூட அவங்க பேச கம்ஃபர்டபுளா இருக்கா? இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க ஒருவேளை அப்படி யாரையாவது கண்டுபிடிச்சிட்டீங்க. இவங்க வந்து நம்மகிட்ட பேச வந்து எப்பவுமே வந்து ஒரு லவபிளா இல்ல. எப்பவுமே நம்மள அவாய்ட் தான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன அவங்கள்ட்ட நடந்திருக்கோம்? எப்படிலாம் பேசியிருக்கோம்? அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்? உடனே உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அப்ப நான் மத்தவனுக்காக நான் என்னோட ஒரு அந்த நமக்குன்னே ஒரு உண்டான குணத்த நான் மாத்திக்கணுமா? அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. உங்களோட குணத்த மாத்தி, உங்களோட கேரக்டர மாத்தி ஒருத்தர் உங்க லைஃப்ல இருக்கணுங்கிறது அத மீன் பண்ணல நான் இங்க. நான் சொல்றது இன்னொருத்தவங்களுக்கு நீங்க நெகட்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதெல்லாம் தாண்டுனவங்க நெகட்டிவ், பாசிட்டிவ் இதையெல்லாம் தாண்டுன ஒரு சோலா இருக்கும் பொழுது, நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள நான் சொல்றேன். சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் அந்த 6 அறிவுக்கு உண்டான ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, இது வந்து அதுக்கு ஆன்ஸரா இருக்காது. அதுக்கும் மேல ஸ்பிரிச்சுவாலிட்டி லெவல்ல
சோல் டெவலப்மெண்ட் லெவல்ல யாராவது டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்காது, சாதாரணமா தான் தெரியும். சோ நீங்க உங்க கூட இருக்க மத்தவங்களை நீங்க அப்சர்வ் பண்ணும்பொழுது உங்ககிட்ட எந்த அளவுக்கு அவங்க உண்மையா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக நீங்க உங்களை மாத்த வேண்டாம். அப்சர்வ் பண்றீங்க, ஓகே இவங்களுக்கு நம்ம கூட இருக்க கம்ஃபர்டபுளா இருக்கு, இவங்களுக்கு நம்ம கூட கம்ஃபர்டபுளா இல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம். இப்போ ஒருத்தவங்களை பிடிக்கலங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க பண்ண விஷயம் மேபி அவருக்கு நல்லதா இருக்கலாம். ஆனா, உங்கனால போய் அத விளக்கி சொல்ல முடியாம இருக்கலாம். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். உண்மையாலுமே நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ண போய் தப்பா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குனாலும் பிரச்சனை இல்ல. சோ, இத நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, எப்பவுமே நம்ம மத்தவங்கள அவன் நெகட்டிவ், இவன் நெகட்டிவ்னு ப்ளேம் பண்ணிட்டே இருக்கோம்னா, நம்மள நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கண்ணாடிய வச்சா தானே தெரியும். தலை கலஞ்சிருக்கா, பொட்டு அழிஞ்சிருக்கா, இல்ல வந்து நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா, தோடெல்லாம் கரெக்டா போட்டிருக்கேனாங்கிறத நான் எப்படி தெரியும்? நானா கண்ணாடி இருந்தா தானே தெரியும். அந்த மாதிரி நீங்களே கண்ணாடியா உங்கள பார்க்கணும். நீங்க கூட பழகுறவங்க என்ன மாரி இருக்கிறாங்க? எல்லாத்து கூட நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க? பழக பிடிச்சிருக்குன்னு நிஜமாவே பழகுறீங்களா? இல்ல ஒரு காரியத்துக்காக பழகுறீங்களா? அப்படின்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபைனலா என்ன கிடைக்கும்னா, அந்த சோல் கனெக்ஷன் எல்லாத்து கூடவும் வரும்போது, உங்களுக்கு வந்து ஒரு காரியத்துக்காக பழக வராது. ஒருத்தவங்கள்ட்ட காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட கொஞ்ச நாள் பழகலாம்னு நினைச்சிருப்போம். அதெல்லாம் வராது. அப்புறம் வந்து உண்மையா ஆத்மார்த்தமான அன்பு இருக்கும். அவங்கனால உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சாலும் சரி, எதுவுமே கிடைக்கலனாலும் சரி, அந்த பாண்டிங்க்கு நம்ம உண்மையா இருப்போம். இது யார் வேணா பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்டா, நார்மலா இருக்கவங்களும் பண்ணுவாங்க. அது என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பெருசா சொல்றதான்னு கேட்டா, அப்படி கிடையாது. நார்மலா இருக்கவங்க எல்லாமே நார்மல் பீப்புளுக்கு பண்ண தெரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிறவங்களும், ஸ்பிரிச்சுவாலிட்டிய சார்ந்து இருக்கவங்களும் கொஞ்சம் அவேர்னஸோட இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே அதாவது தன்னையும் விட்டு குடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கும் வந்து தப்பு நினைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசிலேஷன்க்கே போக மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். நம்ம நார்மலா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நம்மள தேடி வராது. ஒன்ஸ் நீங்க வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரேன், என் லைஃப்ப நான் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே முடிஞ்சிச்சு. உங்கள தேடி 1000 பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படி 1000 பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன்னா, அதுவரைக்கும் நீங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க. விதிப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறீங்க. அந்த ஃபேக்டரியில வந்து ஒரு 10 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி தான் நீங்க வாழணும். அந்த ரூல்ஸ் படி தான் நீங்க அங்க இருக்கணும். அவங்க குடுக்குற சம்பளத்த தான் வாங்கணும். அத வச்சு தான் நீங்க குடும்பம் நடத்தணும்னு ஒரு கையெழுத்த போட்டு நீங்க அக்ரீமெண்ட்க்குள்ள போயிட்டீங்க. ஒரு 100 வருஷம் அக்ரீமெண்ட் அதுன்னு வச்சுக்கோங்க. அதுவரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க உங்கள வந்து கொத்தடிமையா வச்சிருந்தாலும், அதுக்கு உங்களுக்கு ஓகே தான். இல்ல வந்துட்டு சாப்பாடு தரலனாலும் ஓகே தான். ஏன்னா நீங்க அதுபடி வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க கொஸ்டின் பண்றீங்க. என்ன நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்க? என்ன எனக்கு சாப்பாடு குடுக்க மாட்டேங்கிறீங்க? வேலை ஜாஸ்தி வாங்குறீங்க. சம்பளம் சரியா தர மாட்றீங்க அப்டின்ட்டு நீங்க அந்த ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும்? அவங்க உங்களுக்கு பிரஷர் குடுப்பாங்க. இவன் என்ன ரொம்ப தொல்ல பண்றான்? அப்டிங்க இத எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நம்மளோட இந்த பூமியில இதுதான் உன் விதின்னு நம்ம வாழ வந்துட்டோம். அந்த விதிய அக்செப்ட் பண்ணி வாழ்ற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அந்த விதிய தாண்டி ஓவர்டேக் பண்ணி, பைபாஸ் பண்ணி நம்ம வேற ஒரு ரூட் எடுத்து ஒண்ணுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். லைஃப்னா என்ன? சோல்னா என்ன? நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? என் வேலை எப்படியான கொஸ்டின்ஸ் இவன் கேட்கறான்? அப்படிங்கும்பொழுது இவனுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்குதா? இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கற சரி. இந்த கேள்விக்கு உன்னால பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உனக்கு சில ஒரு கேப்பபிள் இருக்கணும். அதெல்லாம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் நமக்கு சிச்சுவேஷன்ஸ் அவ்ளோ மோசமாலாம் குடுக்குறாங்க. நம்ம ஓடிருவோம் சம்டைம். என்னடா இது இவ்ளோ பிரச்சனையா இருக்கு. நம்ம பாட்டுக்கு எப்பயும் போலயே வாழ்ந்துக்கலான்ட்டு ஓடவும் செய்யலாம். இல்ல அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் அந்த கேம்ஸ் எல்லாம் போறோம்ல லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரி நம்ம கோ த்ரூ ஆயி முன்னாடியும் போயிட்டே இருக்கலாம். சோ இது எல்லாமே யார் கையில இருக்குங்க? நம்ம கையில தான் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம மத்தவங்கள நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்மளும் ஒருத்தரோட லைஃப்ல அப்படிதான் இருப்போம். இப்ப பாசிட்டிவ் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசுற எல்லாருமே வந்து புனிதாத்மாலாம் கிடையாது. நம்மளும் ஹியூமன் பீயிங் தான். நம்மளும் தெரிஞ்சோ, தெரியாமையோ நெறைய தப்பு டெய்லி லைஃப்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்மளோட அந்த மனசாட்சின்னு சொல்றோம்ல, அது நம்ம சோல் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். அது வேடிக்கை பார்த்து நமக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே அத திருத்திக்கிறோம் அப்படின்னா, நமக்கு டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். தேங்க் யூ.